தரமான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபார் ஒயிட் ரைஸ் அண்ட் பிரியாணி. வாங்க, லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ. இதுக்கு நான் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டனை கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட் அதை போட்டு ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 2 பட்டை 2 கிராம்பு போட்டுட்டு கட் பண்ண ஆனியனை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அந்த கிரைண்ட் பண்ணது போடாதீங்க, ஏன்னா அது டக்குன்னு வதங்கிரும். அதனால் இது வதங்காது. அதனால் ஃபர்ஸ்ட் இது ஒரு நிமிஷம் போட்டுட்டு அப்புறமேல அது போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது போட்டோடனே காரத்துக்கு ஏற்ற உங்களுக்கு மிளகா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு மிளகா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் 6 பீஸ் மட்டன் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சோண்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லாவே போட்டு உப்பு போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டோடனே தண்ணி போடாதீங்க, ஏன்னா தக்காளியோட புளிப்பு அந்த வாசனை இருக்கும். அதை போட்டு நல்லா 5 நிமிஷமே விட்டுருங்க. விட்டு இப்போ டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு மிளகா வேணும்னா இந்த டைமில் மிளகா போட்டுக்கோங்க. மிளகா போட்டு எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி நான் 1.5 கப் சேர்த்து மூடி வச்சுட்டேன். விசில் ஒரு 4 விசில் கிட்ட வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திறந்து பார்த்தா நான் நினச்ச மாதிரி அந்த மேலெல்லாம் எண்ணெய் மிதக்குது. இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஸோ சீரியஸ்லி செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஃபார் ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. பட் நான் பிரியாணிக்கு பண்ணியிருந்தேன். பட் என்கிட்ட ஒயிட் ரைஸ் இல்லையோ அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் பிரியாணிக்கு அமேசிங்காக இருந்துச்சு. ரைத்தா பண்ணியாச்சு. அண்டு அவ்வளோதான், பிரியாணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணிக்கு அடி தூளுங்க. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.